ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எங்கே போகிறோம்னா தம்பிக்கு கடைக்கு கூப்பிட்டு போகிறதுனால ஹாப்பியாக இருக்கான். சாக்லேட் கேட்டான், சரி போன்னு சொல்லிட்டு கடைக்கு கூப்பிட்டு போயிட்டுருக்கேன் அவனை. அவன் ஜல்லினா ரொம்ப தின்னான், ஜல்லி சாக்லேட் தான். சரி கூப்பிட்டு வந்தாச்சு அவனை. பாருங்க சரி இப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருக்கான் சாக்லேட் கூப்பிட்டேன். கட்டணுன்னா அவனுக்கு ஜாலி தான் அவனுக்கு. சரின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு வந்தாச்சு கடைக்கு. அவனுக்கு என்ன வேணுமோ போய் வாங்குன்னு சொல்லி விட்டாச்சு. என்ன பண்ணுதான்னு பார்ப்போம் பையன். என்ன வேணும் கேளு, போ கேளு கேளு. இங்கே பாருங்கள் என்ன பண்ணியிருக்கான்னு. ஜல்லி நானும் வாங்கியே கொடுக்கல. நான் பக்கத்தில் ஒரு ஆள் இருக்கலாம், அதை சின்ன பிள்ளை வச்சுருந்து வாங்கிட்டு வந்துட்டான். என்ன போதுமா இது இல்லை வச்சுக்க, இது பிடி. அண்ணா கீழே போட்டான் பாரு. என்ன என்ன இது வேண்டாமா? அப்படின்னா தின்றுவேன். என்ன என்ன பெரிய மிட்டாய் என்ன உள்ள தம்பிட்டே இருக்கு, எடுக்க மாட்டேன். நான் தர மாட்டேன் உனக்கு. அப்படின்னா யாங்களும் மிட்டாய் இது போமா. அதிலே படுத்து தூங்கிடு, முட்டையிலே படுத்து தூங்கிடு. போமா, நான் நடந்து போகிறேன், நீ வா. எல்லாம் வாங்கிட்டு கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றுமே பண்ண முடியாது பார்த்துருங்க. நம்ம தான் சிறுத்தி குட்டிக்கு எல்லாம் வாங்கியாச்சு. பின்ன வீட்டில் போய் என்ன பண்ணான்னு பார்ப்போம். நம்ம நேக்கா ஒரு மிட்டாயை பதுக்கிட்டோம். நான் நேக்கா லாஸ்ட் எடுத்து தின்றேன். அதில் ஒன்று பாருங்கள், அவன் கண்ணு ஃபுல்லாக ஜல்லியில் தான் இருக்குது. வந்தாச்சு வீட்டுக்கு. பாருங்கள் என்ன பண்ணான்னு தரமாட்டேமல தான் சொல்லு, தாங்கன்னு சொல்லு. நேக்கா உள்ளிட்டு எடுக்காம பாருங்க. அவ்வளோதான், ஒன்று தான் ஒரு மிட்டாய் தான். வா போ, வா வா போ. இது வேண்டாமா அண்ணா? ஜல்லி பா என்ன பிடி தாரேன். நம்ம அப்படியே பதிய வச்ச மிட்டாயை தின்னாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு பிடிக்க மாதிரிங்க இந்த மிட்டாய். அதான் நேக்கா அப்படியே வந்து ஆட்டை விடச்சி சரியான டேஸ்ட்டு. ஒன்றுமே பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மிட்டாய் திடர் ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம தான்